கடற்கரையிலே சில பத்திரிகையாளர்கள் புதுமையாக ஏதாவது ஒன்றை செய்தியாக வெளியிட வேண்டும் என்று அங்கே பிச்சை எடுக்கிறவர்கள் எல்லாம் பேட்டி காணுகிறார்கள். அப்படி பேட்டி காணுகிற போது ஒரு பிச்சைக்கார வயதான மூதாட்டி அவர்கள் கவனத்தை கவர்கிறார். என்ன காரணத்தினால் பிச்சைக்காரர் அதுவும் மூதாட்டி கவனத்தை கவர்கிறார் என்றால், நீங்கள் எல்லாம் கடற்கரைக்கு செல்கிற பழக்கம் உடையவர்கள் தான். அங்கே போய் உட்கார்ந்து இருந்தால் யாராவது யாசகம் கேட்டு வருவார்கள், இல்லை என்றால் போக மாட்டார்கள். ஒன்று நண்பர்களோடு போயிருப்போம் அல்லது குடும்பத்தாரோடு போயிருப்போம். எனவே பேச்சு தடைப்படும் என்று கொடுத்து அனுப்பிவிடுவோம். இது வாங்குவதில் ஒரு முறை. ஆனால் அந்த அம்மையார் இல்லை என்று சொன்ன உடனே போய்விடுகிறார். இது என்னடா அது பிச்சைக்காருக்கு இல்லாத ஒரு புதிய பண்பு என்று வியந்து அந்த பத்திரிகையாளரை அழைத்து கேட்கிறாங்க, அம்மா இந்த தொழிலுக்கு எப்படி வந்தாய்? தம்பி, இது தொழில் அல்ல, காலத்தின் நிர்பந்தம். என்ன புரியவில்லை என்கிறார்கள். நான் வசதியான வீட்டில் வாழ்ந்தவள். என் கணவன் என்னை நன்றாக வைத்திருந்தார். எனக்கு ஒரு மகன் பிறந்தான். கணவர் இறந்தார். நல்ல வாழ்வுதான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். என் மகனை படிக்க வைத்து திருமணமும் செய்து வைத்தேன். நான் உடன் இருப்பது அவனுக்கு சிரமமாக இருந்திருக்கும் போல இருக்கிறது. சொல்லி இருந்தால் நானே வேறு இடம் சென்றிருப்பேன். மாறாக சென்னையில் ஒரு உறவினர் வீட்டு திருமணம், உன்னை கட்டாயம் அழைத்து வர சொன்னார்கள் என்று சொன்னான். வந்தேன். ஒரு திருமணமும் நடந்தது. மாலையில் வா, உன்னை கடற்கரைக்கு அழைத்து செல்கிறேன் என்று அழைத்து வந்தான். இதுதான் வங்காள விரிகுடா கடல் என்றான். தம்பி, எனக்கு பெயரெல்லாம் தெரியாது, கடலை இப்போதான் பார்க்கிறேன், எவ்வளவு பெரிய நீர்ப்பரப்பு என்று நான் அதை பார்த்து வியந்து மிதக்கிற கப்பல்களை, போகிற படகுகளை எல்லாம் பார்த்துவிட்டு என் மகனிடம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள திரும்பி பார்த்தேன். ஆளை காணவில்லை. தந்திரமாக கொண்டு வந்து என்னை இங்கே தொலைத்து விட்டு போய்விட்டான். நான் வேறு வழி இல்லாமல் இங்கே உங்களை போன்றோர் கொடுப்பதை, கிடைத்ததை வாங்கி தின்று நான் உயிர் வாழ்கிறேன். இந்த பத்திரிகையாளர்கள் நெகிழ்ந்து போய் சொல்கிறார்கள், உங்களைப் போல ஒரு தாய்க்கு இப்படி ஒரு நிலை வரக்கூடாதம்மா, வாருங்கள், பக்கத்தில் ஒரு முதியோர் இல்லம் இருக்கிறது, உங்களை சேர்த்து விடுகிறோம். அதற்கு அந்த தாய் மறுக்கிறார். தம்பி, உங்கள் நல்ல உள்ளத்திற்கு நன்றி, ஆனால் நான் அங்கே வரவில்லை, இங்கே இருந்து நான் பிழைப்பை பார்த்துக் கொள்கிறேன். அடுத்து அவர்கள் கிண்டலாக கேட்கிறார்கள், என்னம்மா கௌரவமான குடும்பம், கண்ணியமான வாழ்க்கை என்றாய், கண்ணியமாக வாழ அழைத்தால் வர மறுக்கிறாயே, பிச்சை எடுப்பதில் சுகங்கண்டாயோ என்கிறார்கள். இல்லை தம்பி, அதெல்லாம் கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் என்னை இங்கே தொலைத்து விட்டு போன என் மகன் என்னை மீண்டும் காண வேண்டும் என்ற ஆசை வந்து இங்கே வந்து தேடுகிற போது அவன் ஏமாந்து விடக்கூடாது, அதற்காகவே இங்கே காத்திருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் அந்த மகனைப் போல எங்கள் தலைவனை கைவிட்டிருக்கிறார்கள். அவர் அந்த தாயை போல காத்திருக்கிறார். வாருங்கள், நம்பிக்கையோடு அவர் இருக்கிறார். இந்த நாட்டை காப்பாற்றுவார், நம்மை காப்பாற்றுவார். நன்றி.